ஆட்சி, அதாவது திராவிட மாடல் ஆட்சியில வந்து 5 ஆண்டு சாதனைன்னு சொல்லி பல விஷயங்களை வந்து பட்டியல் போட்டுட்டு இருக்காரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் ஐயா வந்து நிஜமாவே தமிழகத்துலதான் இருக்காரா, இல்ல வேற ஏதோ உலகத்துல இருந்துட்டு இங்க இருக்கிறதெல்லாம் வந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரான்னு தெரியல. இன்னைக்கு திருச்சியில நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அடிப்படை வசதி கூட இல்ல, ஒரு மருத்துவர் கூட இல்லாம அந்த ஒரு பிஞ்சு உயிர் போயிருக்குங்க. அந்த அம்மாவோட கதறலை பார்க்கும்போது மனசெல்லாம் பதறி போகுது. ஒரு மருத்துவமனையில அடிப்படை வசதி கூட செஞ்சு ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியாத ஒரு அவலமான சூழ்நிலையில தமிழகம் இருந்துட்டு இருக்கு. ஆனா பார்க்கும்போது எல்லாத்துலயும் சாதனை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பள்ளிகள் இல்ல கரெக்டா, மருத்துவ வசதி மருத்துவமனைகள் சரியா இல்ல, எதுல பார்த்தாலும் குறை 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 குறையில மட்டுமே 5 ஆண்டுகளை தள்ளி இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒண்ணுல மட்டும் மேல இருக்கு. கஞ்சா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பாலியல் வன்புணர்வு, அதையும் தாண்டி ஊழல், இதெல்லாம். ஆனா இதெல்லாம் அவங்க சாதனையா சொல்லிக்கலாம். அந்த பிஞ்சு உயிர் போனா வருமா? ஒரு மருத்துவர் இருந்தா அந்த உயிரை காப்பாத்தி இருக்க முடியும்னு அந்த அம்மாவோட கதல், இதெல்லாம் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு சாதனைகள். மக்கள் எல்லாம் யோசிச்சுக்கோங்க, ஒரு மருத்துவமனைக்கு போனா கூட நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு அடிப்படை வசதி கூட அங்க மருத்துவமனையில இல்லை அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.